நாமெல்லாம் அல்லாஹ்வினுடைய கடமையான மகரிபு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக இந்த பள்ளி வாயிலிலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே தஜ்ஜாலின் வருகை என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எதையெல்லாம் மனிதர்களுக்கு தீங்கு என்று கண்டார்களோ அது அத்தனையையும் இந்த சமுதாயத்துக்கு தெள்ளத் தெளிவாக விளங்கப்படுத்தி அவற்றை தவிர்ந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதே போன்று எதுவெல்லாம் மானிட சமூகத்துக்கு நலவு என்று கண்டார்களோ அது அத்தனையையும் இந்த சமுதாயத்துக்கு ஏவி அதை கட்டளையிட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நபிமொழிகளிலே நாங்கள் படிக்க முடிகிறது. அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய வருகையும் முஸ்லீம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஈமான்தாரிகள் தஜ்ஜாலுடைய வருகையின் பொழுது அவனுடைய ஃபித்னாக்களிலிருந்து அவனுடைய குழப்பங்களிலிருந்து தம்மை எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வழிகாட்டுதல்களையும் அவனை பற்றிய சில அடையாளங்களையும் நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த அடையாளங்களை, தஜ்ஜாலுடைய வருகை ஒருவேளை நாம் இருக்கும் பொழுது, நம்முடைய மரணத்துக்கு முன்னர் அவனுடைய வருகை இருக்குமாக இருந்தால் அவனை நாம் எவ்வாறு இனம் கண்டு கொள்ள முடியும், இனம் கண்டு அவனிலே இருந்து நம்மை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் பல விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படியான அடையாளங்களையும் அந்த தஜ்ஜாலுடைய வருகை குறித்து ரசூலுல்லாஹ் நமக்கு காண்பித்த வழிகாட்டுதல்களையும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை படித்து விளங்கி அதற்கு மாற்றீடாக தன்னை காத்து கொள்வதற்கான என்னென்ன வழிகளை அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்தார்களோ அதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொள்வது அவசியம் என்பதை நாங்கள் இந்த பின்வரக்கூடிய நபிமொழிகள் மூலம் நம்மால் உணர முடிகிறது. அன்பு சகோதரர்களே, மறுமை நாள் ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அது எந்த நாளில் எப்பொழுது நடைபெறும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வும் அதை குறித்து கூறவில்லை. மாறாக அதை விரைவாக நடக்கும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். மறுமையின் நிகழ்வு என்பது, இந்த உலகத்தின் முடிவு என்பது மிக விரைவாக நடக்கும், அது இறுதி காலத்தில் நடந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இறுதி காலத்தின் அடையாளங்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகையும் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர். உலகத்தில் அல்லாஹ் பல தூதர்களை அனுப்பினான். அந்த தூதர்களிலே எல்லாம் இறுதியாக வந்தவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது இந்த உலகத்துக்கு வந்து விட்டார்களோ அப்பொழுது இறுதி காலம் தோன்றிவிட்டது என்பதன் அர்த்தமாகும். அப்ப கியாம நாள் நெருங்கி விட்டது என்பது அதனுடைய அர்த்தமாகும். எனவே அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹ் தன்னுடைய வருகை மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்கு ஒரு அடையாளமாக சொல்லி இன்னும் பல விடயங்களை ரசூலுல்லாஹ் மறுமை நெருங்குகின்ற பொழுது, உலகத்தின் முடிவு காலம் வரும் பொழுது என்னென்ன குழப்பங்கள், என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்களோ அவற்றில் பல விடயங்கள் நடந்து முடிந்து விட்டன. சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, இன்னும் சிலது நடக்க இருக்கின்றன. இந்த மறுமை நாளின் அடையாளங்களை இரண்டு பகுதிகளாக பிரித்து நோக்குகிறார்கள். சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள். அந்த பெரிய அடையாளங்களாக ரசூலுல்லாஹ் அடையாளமிட்டதில் தஜ்ஜாலின் வருகையும் ஒன்று. தஜ்ஜாலுடைய வருகையும் அந்த பெரிய அடையாளங்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இது செய்திகளை ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது 10 அடையாளங்களில் ஒன்றாக தஜ்ஜாலை குறிப்பிட்டார்கள். சில ஹதீசுகளிலே 6 அடையாளங்களை சொல்லி அந்த 6இல் முதலாவதாக தஜ்ஜாலின் வருகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளும் பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமிலே 2947 இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி சித்தன், 6 பெரும் குழப்பங்கள் நடைபெறுவதற்கு முன்னர்
நல்ல அமல்களை கொண்டு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதிலே ஒன்றாக தஜ்ஜால் வருவது, புகை மண்டலம் கிளம்புவது, ஒரு மிருகம் வெளிப்படுவது, அதே போன்று மேற்கிலே சூரியன் உதிப்பது என்றெல்லாம் பல அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அதில் முதல் அடையாளமாக தஜ்ஜால் வெளிப்படுவான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னர் அல்லது இந்த உலக முடிவுக்காக நடைபெற இருக்கின்ற இந்த பெரும் அடையாளங்கள் 10 அல்லது 6 அது போன்ற அடையாளங்கள் நடைபெறுவதற்கு முன்னர் உங்களுக்கான சொர்க்கத்தின் அமல்களை தேடிக்கொள்வதில் நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். குழப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது உங்களால் அமல்கள் செய்ய முடியாமல் போய்விடும். மறுமைக்கான அடையாளங்கள் நெருங்குகின்ற பொழுது அந்த குழப்பங்களால் சிறந்த நல்ல அமல்களை நம்மால் செய்ய முடியாத அளவுக்கு நாம் வேறு திசைகளில் நாம் ஈடுபடுத்தப்பட்டு விடலாம் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னர், இந்த மிருகம் தோன்றுவதற்கு முன்னர், மேற்கிலே சூரியன் உதிப்பதற்கு முன்னர், இந்த குழப்பங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னர் நல்ல அமல்களை செய்வதில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அப்ப இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கியாம நாள் என்பது நெருங்கி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாவின் வருகையே என்னதான் கியாம நாள் நெருங்கி விட்டது, இறுதி காலத்தில் இருக்கிறோம் என்பதற்கு அது ஒரு அடையாளம் தான். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹ் இன்னொரு நபிமொழியில் சொல்லுகிறார்கள், நாம் கடந்து வருகின்ற ஒவ்வொரு காலமும் நாம் இருக்கின்ற அல்லது நாம் கடந்து வந்த காலத்தை விட நாம் சந்திக்க இருக்கும் காலம் குழப்பத்துக்குரிய காலமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாம் கடந்த வருடம் ஒரு விதமான வாழ்க்கையில் இருந்திருப்போம். ஆனால் இந்த வருடம் நாம் என்ன செய்கிறோம் என்றால், அந்த வருடத்தில் நாம் அனுபவித்த சில இன்பங்களை நம்மால் அனுபவிக்க முடியாது. கடந்த வருடங்கள் இலகுவாக செய்த சில அமல்களை இந்த காலத்தில் நம்மால் செய்ய முடியவில்லை, செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது அல்லது கஷ்டமாக இருக்கிறது. இப்படி ஒரு நிலைமைதான் மனிதனுக்கு தொடர்ந்து ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துகிறார். அப்ப நாம் கடந்து வந்த காலங்களை விட நமக்கு எதிர் வருகின்ற காலங்கள் கஷ்டமானதாகவே இருக்கும் என்பதை, ஒரு குழப்பகரமான காலமாகவே இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அப்ப இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்ல அமல்களை செய்வதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். பல விடயங்களை நாம் சொல்லலாம். நம்முடைய இளமை, முதுமைக்கு முன்னால் இளமை நமக்கு ஆரோக்கியமானது, அமல்களை நிறைய செய்வதற்கான பக்குவத்துக்குரிய காலம். முதுமை அடைந்து விட்டால் செய்ய முடியாது. இது போன்று ஓய்வாக ஆரோக்கியமாக அமைதியான சூழலிலே நாம் வாழுகின்ற பொழுது நாம் செய்ய முடியுமான அமல்களை குழப்ப காலங்களில் நம்மால் செய்ய முடியாமல் போய்விடும். எத்தனையோ குழப்பங்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். பல காலங்களில், நோன்பு காலங்களில் கூட ஆறுதலாக அமைதியாக பள்ளி வாயில்களில் தராவி அல்லது கியாமுல் லைலை நாங்கள் தொழ முடியாமல் கூட சில வருடங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கின்றன. இப்படியான குழப்பங்கள் ஏற்படுவதற்கு முன்னர் அமல்களை கொண்டு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதில் தஜ்ஜாலின் வருகைக்கு முன்னர் நீங்கள் அமல்களை செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், தஜ்ஜால் நாம் இருக்கும் போது வரப்போறான், நம்ம அப்படி சிந்திக்கிறோம். தஜ்ஜால் வாரத்துக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது, தஜ்ஜால் நாளைக்கு வருவானா, இப்படித்தான் நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வும் நபித்தோழரும் எப்படி சிந்தித்தார்கள் என்றால், நான் உயிரோடு இருக்கும் பொழுதே தஜ்ஜால் வந்து விடுவானோ என்று ரசூலுல்லாஹ் அஞ்சினார்கள். சஹாபாக்கள் நினைத்தார்கள், நாங்கள் மரணிப்பதற்கு முன்னர் தஜ்ஜால் வந்து விடுவானோ, நாங்கள் தான் இறுதி காலத்தில் இருக்கிறோமோ என்று அஞ்சி அவர்கள் அமல் செய்த காலம். அது பற்றிய ஹதீஸ்களை பின்னால் உங்களுக்கு சொல்லுவேன், எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பயந்திருக்கிறார்கள். தஜ்ஜாலினுடைய வருகைக்கு முன்னர் தான் அமல்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று எந்த அளவுக்கு அவர்கள் ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பின்னால் வருகின்ற சில ஹதீஸ்களில் நாங்கள் புரிய முடியும். அன்பு சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய அந்த செய்தியை கதையாக நாங்கள் கேட்கக்கூடாது. ஒரு கதை கேட்பது போன்று சுவாரஸ்யமாக இன்பமாக ஒரு தஜ்ஜால் வருவானாம், பல காலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை பத்தி கொஞ்சம் கேட்போம்னு கேட்கப்படாது. தஜ்ஜால் வருகை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லதெல்லாம் உண்மை, சத்தியமானது, நிச்சயமாக அது நடக்கும். அதற்கு முன்னர் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, மறுமைக்கு தேவையான நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் வேறு சில ஹதீஸ்களில் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, காரிருள் போன்று தொடர்ச்சியாக குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னர் நல்லமல்களை செய்வதில் நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. காரிருள் போன்று. எப்படி இருள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குமோ அது போன்று காரிருள் போன்று தொடர்ச்சியாக குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஒரு காலம் வரும். அந்த காலம் வருவதற்கு முன்னர் அமல்களை கொண்டு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த தொடரான அந்த குழப்பங்கள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டதாக இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி தன்னுடைய ஃபத்துல் பாரி என்ற நூலில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நிறைய செய்திகள் நடந்து விட்டன. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த சண்டை, இது போன்றவைகள் எல்லாம் அந்த ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்த அந்த செய்திகள் என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் தெளிவாக எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்படியான குழப்பங்களில் ஒன்றுதான் இந்த தஜ்ஜாலுடைய வருகை. அவனுடைய இந்த பூமியில் அவன் செய்கின்ற அட்டகாசம், இந்த குழப்பமும் மிக பெரும் குழப்பமாகும். அந்த தஜ்ஜால் வந்து விட்டால் நம்மால் அமல்கள் செய்ய முடியாத நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். நம்மால் நல்லமல்கள் செய்ய முடியாத நிலைமைக்கு நாம் ஆக்கப்பட்டு விடுவோம். அல்லது தஜ்ஜாலுக்கு முன்னால் இன்னும் சில குழப்பங்கள் ஏற்படும். நாம் இருக்கின்ற காலத்தை விட நம்மை அடுத்து வருகின்ற காலங்கள் குழப்பங்கள் நிறைந்த காலங்களாக மாறிவிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மார்க்கத்தோடு ஒருவன் இருப்பது நெருப்பு தணலை கையிலே வைத்திருப்பது போன்றிருக்கும். இஸ்லாத்தோடு வாழ முடியாது. இஸ்லாத்தோடு நம்ம இந்த ஒரு நாட்டில் இருக்கிறதா இருந்தால் நெருப்பை கையில வச்சா எப்படி இருக்குமோ அது போன்று இருக்குமா? அந்த அளவுக்கு கஷ்டமாக இந்த உலகத்தில் மார்க்கத்தோடு இருப்பது கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் இந்த உலகத்தில் நிறையும். அதுக்கு முன்னால் நீங்க என்ன செய்யணும்? அமல்களை செஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமைக்கான நல்லறங்களை தேடிக்கொள்ளுங்க, நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்வதற்கான நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போன்ற அன்பு சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிமிலே 2946 இலக்கத்தில் பதிவான ஒரு செய்தி, இம்ரான் பின் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மா பைன ஹல்கி ஆதம் இலா கியாமிஸ் ஸாஅத்தி ஹல்குன் அக்பரு மின தஜ்ஜால். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கியாம நாள் ஏற்படுவது வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட காலத்திலே தஜ்ஜாலின் குழப்பத்தை விட மிகப்பெரிய குழப்பம் ஒன்று இருக்கவில்லை. எந்த குழப்பமும் இல்லை என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே நடக்கிற குழப்பங்களில் ஆகப்பெரிய குழப்பம் எதுன்னு கேட்டால் தஜ்ஜாலுடைய குழப்பம் தான். உலகத்தில் நிறைய குழப்பம் நடந்திருக்கு. ஃபிரௌன் இந்த உலகத்துல பெரிய கொடுங்கோலனா இருந்திருக்கிறான். நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல எரிக்கிறதுக்கான இவ்வளவு திட்டங்கள் தீட்டி இருக்கிறார்கள். இது போன்று எத்தனையோ கொடுங்கோலர்களுடைய ஆட்சிகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், குர்ஆனில் படித்திருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் முதல் மனிதர் தோன்றிய படைக்கப்பட்ட நாளில் இருந்து கியாம நாள் ஏற்படும் வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட மிகப்பெரிய குழப்பம் ஒன்று இல்லை. அப்ப சிந்திச்சு பாருங்க, தஜ்ஜாலுடைய குழப்பம் உலகத்தில் ஆகப்பெரிய குழப்பம், மிக பெரும் குழப்பம். அந்த குழப்பத்திலிருந்து உங்களை நீங்க காத்துக்கொள்ளணும். நம்ம சிந்திக்கப்படாது, தஜ்ஜால் வரக்குள்ள நம்முடைய பேரப்புள்ள அதுக்கு பிறகு உள்ளதான் இருக்கும்னு சிந்திக்கப்படாது. சஹாபாக்கள் எங்கட காலத்துல நடந்துருமோன்னு பயந்தாங்க. ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து என்ன செஞ்சுக்கிறாங்க? துஆ கேட்டிக்கிறாங்க, பாதுகாப்பு தேடி இருக்காங்க ரசூலுல்லாஹ். அப்ப நாங்க என்ன செய்யணும்? நாம இருக்கிற காலம் எவ்வளவு பிந்திய காலம், நாம் இருக்கிற காலத்தில் எவ்வளவு கியாமத்தின் அடையாளங்கள் நடந்து முடிந்து கொண்டிருக்கிற காலம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாங்க எவ்வளவோ முயற்சி செய்யணும் அதுக்காக. அப்ப தஜ்ஜாலுடைய குழப்பம் என்பது உலகத்துல ஆதம் நபி தோன்றியதிலிருந்து கியாமம் ஏற்படும் உலகம் அழியும் வரைக்கும் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட பெரிய குழப்பம் எதுவும் இல்லை. அதுதான் ஆக பெரிய குழப்பம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. அப்ப தஜ்ஜால் எவ்வளவு பெரிய குழப்பக்காரனாக இருப்பான், இந்த மக்களை எல்லாம் எப்படி ஏமாற்றுவான், தன்னை இறைவன் என்று சொல்லுவான். ஃபிரௌனும் தன்னை இறைவன் என்று சொன்னவன். ஃபிரௌன் கூட தன்னை இறைவன் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, அவன் சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா? மக்களே, நான் எதை நல்லது என்று காண்றனோ அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களை எல்லாம் நல்ல வழியை தவிர வேற எந்த தவறான வழியிலையும் நான் உங்களை வழி நடத்தல. இப்படியெல்லாம் சொன்னான் ஃபிரௌன். அந்த பெரிய குழப்பங்கள்லாம் பண்ண ஃபிரௌனை கூட ரசூலுல்லாஹ் உலகத்தில் ஆகப்பெரிய குழப்பவாதியா சொல்லல. ரசூலுல்லாஹ் யாரை சொல்றாங்கன்னு கேட்டா, தஜ்ஜால் தான் மிகப்பெரிய குழப்பவாதின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் தெரியுமா அன்பு சகோதரர்களே? தஜ்ஜாலுக்கென்று அல்லாஹ் சில, அவர் கெட்டவன், உலகத்தை நாசப்படுத்துவதற்காக இந்த பூமி முழுக்க சுத்தி தெரியுமா.
இந்த மக்களை எல்லாம் நரகத்தின்பால் அழைப்பதற்காக பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவான். அந்த அற்புதங்களை நிகழ்த்துவதற்கான சக்தியையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு கெட்ட மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ரெண்டு மசீஹ் ரெண்டு. ஒன்று மசீஹ் இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மசீஹ் இப்னு மரியம் அல் குர்ஆன் சொல்லுகிறது. அதே போல மசீஹு தஜ்ஜால். மசீஹ் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சுற்றி திரிபவர். இந்த பூமியில் எல்லா இடமும் சுற்றி திரியக்கூடியவர், நேர்வழிக்காக சுற்றக்கூடிய ஒரு மனிதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் இறங்கி மக்களை எல்லாம் நேர்வழிப்படுத்துவதற்காக சுற்றி திரிவார்கள். அதே போன்று மக்களை எல்லாம் வழிகெடுப்பதற்காக, நரகத்தின் பால் கொண்டு செல்லுவதற்காக இந்த பூமி முழுக்க சுத்தி திருவுகின்ற இன்னொருவன் தஜ்ஜால் என்பதை மசீஹு தஜ்ஜால், மசீஹ் இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம், இந்த இரண்டு பேருக்கும் மசீஹ் என்றுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே இந்த இரண்டு மசீஹுகளும் உலகத்தில் தோன்றுவார்கள். சத்தியத்துக்காக போராடும் ஒரு மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மக்களை எல்லாம் வழிகெடுத்து நரகத்தின் பால் கொண்டு சேர்ப்பதற்காக போராடும் ஒரு மனிதன் தஜ்ஜால் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் நிறைய ஹதீஸ்களில் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தஜ்ஜாலின் குழப்பம் இந்த உலகத்தில் மாபெரிய குழப்பமாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதை ஏன் சொல்லித் தருகிறார்கள் என்றால், அந்த குழப்பத்தில் நாம் சிக்கிவிடக் கூடாது. நாம் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த தஜ்ஜால் வந்துவிட்டால், நாம் அவனுடைய குழப்பத்தின் காரணமாக அவனையே இறைவன் என்று ஏற்று நரகத்தில் நுழைகின்ற பல மனிதர்கள் இருப்பார்கள். அந்த பக்கத்தில் நாம் போய்விடக் கூடாது. தன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் இந்த தஜ்ஜாலை பற்றி கட்டாயம் படிக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தி புகாரியில் பதிவாயிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்ட்ட நன்மையை பத்தி கேட்டாங்க, நன்மைகளை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தாங்க. நான் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல தீமையை பற்றி கேட்டேன். எனக்கு தீமையை பற்றி சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், ஏன்னா நான் இருக்க காலத்துல அந்த தீமை நடந்துட்டால் என்னை நான் பாதுகாத்துக் கொள்ளணுமே என்கிறதுக்கு அவர் கேட்டார். அதை போல நாங்களும் எப்பொழுதுமே தீமைகள் எதால வரும், எது தீமை, யாரால என்ன தீமை வரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கட்டாயம் தஜ்ஜாலுடைய வருகையையும் தஜ்ஜாலுடைய குழப்பங்களையும், அவன் எப்படி இருப்பான், அவனுக்காக இஸ்லாம் என்ன அடையாளங்களை சொல்லுகிறது, நாம் இருக்கும் போது அவன் வந்துவிட்டால் எப்படி நாம் அடையாளம் காணலாம் என்பதற்காக கட்டாயம் தஜ்ஜாலை பற்றி நாம் படிக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஓரளவு சுருக்கமான முறையில் தான் உங்களுக்கு சில செய்திகளை என்னால் சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்லாமல் விடுபடுகின்ற இன்னும் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. சஹீஹ் முஸ்லிமிலே, சஹீஹ் புகாரியிலே தஜ்ஜால் என்ற ஒரு பகுதி பாடம் இருக்கிறது. அதை நீங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம். அல்லது இமாம் அல்பானி அவர்கள் தஜ்ஜால் சம்பந்தமாக ஒரு நூலை தொகுத்திருக்கிறார்கள். அந்த நூலிலே எல்லா ஹதீஸுகளையும் எடுத்து தேடி அந்த ஹதீஸ்கள் அனைத்திலும் சொல்லப்பட்ட மொத்த கருத்துகளையும் சுமார் 23 சொச்சம் அடையாளங்கள் தஜ்ஜாலை பற்றிய கருத்துகள் அந்த கிதாபிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். முடியுமாக இருந்தால் அந்த கிதாபுகளையும் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு, என்னால் முடிந்த அளவு ஒரு சில விடயங்களை இந்த நேரத்துக்குள் நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பு சகோதரர்களே, தஜ்ஜால் பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கும் பொழுது இன்னொரு செய்தியும் சொன்னார்கள். இதையெல்லாம் நாம் என்ன வழங்க வேண்டும் என்றால், தஜ்ஜால் எவ்வளவு பயங்கரமான ஒரு வழிகெடுப்பாளன், மக்களை எல்லாம் வழிகெடுத்து விடுவான், நரகத்துக்கு கொண்டு சேர்த்து விடுவான் என்பதற்காக ரசூலுல்லாஹ் அஞ்சி பயந்து நமக்கு அவனை பற்றி எச்சரித்திருக்கிறார்கள். நாமும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் தஜ்ஜால் எவ்வளவு காலம் இருக்கிறது வருவதற்கு என்று சொல்லிவிடாமல், நாம் இப்பொழுதிருந்தே நல்லமல்களை செய்து தஜ்ஜாலுடைய வருகை நாம் இருக்கும் பொழுது வந்துவிடுமோ என்று அஞ்சி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியதை போன்று நாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். சஹீஹ் புகாரியிலே 7131வது இலக்கத்தில் பதிவான செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா புஇஸ நபியுன் இல்லா அன்ஸர உம்மத்தஹு அல் அஅவரல் கஸாப் அலா இன்னஹு அஅவர் வ இன்ன ரப்பக்கும் லைஸ பி அஅவர். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும், உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்துக்கு தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, நாங்க இந்த இடத்துல சிந்திக்கணும். ரசூலுல்லாஹ் இறுதி நபி, நிச்சயமா தஜ்ஜால் இறுதி காலத்துல தான் வருவான். அப்ப தஜ்ஜாலை பத்தி யாரு சொல்லணும்? ரசூலுல்லாஹ் தான் சொல்லணும் தன் சமூகத்துக்கு.
என்ன இறுதி காலத்துல தானே வருவான், இறுதி நபி தானே சொல்லணும். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு முன்னால வாழ்ந்த எல்லா நபிமார்களும் அவங்களோட சமூகத்துக்கு தஜ்ஜாலை பத்தி எச்சரித்திருக்கிறாங்க. ஏன்னா தஜ்ஜால் வந்துட்டால் குழப்பமாயிடும், தஜ்ஜால் வந்துட்டால் காபிரா நீங்க போயிடாதீங்க என்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் நபிமார்கள் எல்லாமே அவங்களோட சமுதாயத்துக்கு தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் ரசூல் சொல்லி காட்டுறாங்க, மா புஇஸ நபியுன் இல்லா அன்ஸர உம்மத்தஹு அல் அஅவரல் கஸாப். உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் பொய்யனான அந்த தஜ்ஜாலை பற்றி, ஒற்றை கண்ணனான அந்த தஜ்ஜாலை பொய்யனை பற்றி சொல்லாமல் இல்லை. எல்லா நபிமார்களும் தன் சமுதாயத்துக்கு ஒற்றை கண்ணனான அந்த பொய்யனை பற்றி எச்சரிக்கை செய்தார். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, அல் அஅவரல் கஸாப், ஒற்றை கண் குருடனான, ஒற்றை கண் கொண்ட அந்த பொய்யனை பற்றி எல்லா நபிமார்களும் தன் சமுதாயத்துக்கு எச்சரித்தார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அந்த நபிமார்கள் எச்சரிக்காத ஒரு முறையில ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் வித்தியாசமான ஒரு அறிமுகம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இதை எந்த நபிமாரும் சொல்லல அவங்களோட சமூகத்துக்கு. ரசூலுல்லாஹ் மட்டும் தன் உம்மத்துக்கு தஜ்ஜாலை பற்றி சொன்ன ஒரு செய்தி என்னென்றால், அல்லாஹ் ஒரு கண் குருடன் அல்ல, அல்லாஹ் ஒரு கண் குருடன் அல்ல, தஜ்ஜால் ஒற்றை கண் குருடன். அவன் தன்னை அல்லாஹ் என்று சொல்லுவான். தஜ்ஜால் வந்து நான் தான் அல்லாஹ், என்னை நம்புங்கள், என்னை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லுவான். அப்ப அதுக்கு அடையாளம் சொல்லித்தாரங்க ரசூலுல்லாஹ், அவனை ஏமாந்துடாதீங்க. ஒற்றை கண் குருடான நிலையில் உங்களிடத்தில் வந்து தன்னை இறைவன் என்று சொல்லுபவன் அவன் பொய்யன், தஜ்ஜால். ஆனால் அல்லாஹ் ஒற்றை கண் குருடு கிடையாது. இந்த ஹதீஸை வைத்துத்தான் அல்லாஹ்வுக்கு கண் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கண் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் புரிய முடிகிறது. அல்லாஹ்வுக்கு கண் இருக்கிறது, அல்லாஹ் உருவமற்றவன், எதுவுமே கிடையாது என்று சொல்லுவது தவறான சிந்தனை. அல்லாஹ்வுக்கு கண் இருப்பதாக இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? தஜ்ஜால் என்பவன் ஒற்றை கண் குருடனாக இருப்பான், ஆனால் உங்களுடைய ரப்பு ஒற்றை கண் குருடன் அல்ல. அல்லாஹ்க்கு கண் குருடன் அல்ல, அல்லாஹ் கண் இருக்கு. எனவே தஜ்ஜாலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தன்னை இறைவன் என்று சொல்லுவான், ஆனால் அவனுடைய ஒரு கண் குருடாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்கள் சொல்லாத அளவுக்கு இந்த செய்தியை சொல்லி தெளிவுபடுத்துறாங்க. அப்ப எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலுடைய வருகையை தன் சமுதாயத்துக்கு எச்சரித்திருக்கிறான். அவன் ஒற்றை கண் குருடாக இருப்பான், நீங்கள் இனம் கண்டு கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பு ஒற்றை கண் குருடன் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் மேலதிகமான ஒரு தெளிவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த செய்தியெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் நாம் சிக்கிவிடக் கூடாது. தஜ்ஜாலின் குழப்பம் வருவதற்கு முன்னர் நல்ல அமல்களை செய்து நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். குழப்பங்கள் வந்தால் அமல்கள் செய்ய முடியாமல் போய்விடும், சீரான நல்லறங்களை செய்ய முடியாமல் போய்விடலாம். எனவே நீங்கள் அந்த குழப்பங்கள் வருவதற்கு முன்னர் அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்பதை இந்த நபிமொழியின் மூலம் ரசூலுல்லாஹ் நமக்கு தூண்டுகிறார்கள். அதே போன்று பாருங்கள், சஹீஹ் முஸ்லிமிலே 2937 இலக்கத்திலே நவ்வாஸ் பின் சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஜ்ஜால் பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை சொல்றாங்க. இந்த செய்தியை நல்லா கவனமா கேளுங்க. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் தஜ்ஜால் வந்து விட்டானோ என்று பயந்திருக்கிறாங்க. தஜ்ஜால ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிற நேரம், தஜ்ஜாலை பற்றி சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம், சஹாபாக்களுடைய உள்ளத்தில் தஜ்ஜால் வந்து விட்டானோ என்று பயந்தாங்க. நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய காலத்தில் தஜ்ஜால் வந்துவிட்டால் நம்மால் அமல் செய்ய முடியாமல் போய்விடுமே என்று நாமும் அஞ்ச வேண்டும் என்பதற்கு இந்த நபிமொழி மிகப்பெரிய ஒரு சான்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த நபிமொழியில் நவ்வாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸக்கர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால தாத்த கதாத்தின். ஒரு நாள் காலையில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி எங்களுக்கு சொன்னார்கள். ஒரு நாள் காலையில ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் வச்சு தஜ்ஜாலை பத்தி சொல்றாங்க. தஜ்ஜாலை பற்றி சொல்லும் பொழுது என்ன செஞ்சாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? ஃபஹஃபல ஃபீஹி வரஃபஅ, சத்தத்தை குறைத்து பேசினாங்க, சில கட்டங்களில் சத்தத்தை உயர்த்தி பேசினாங்களாம். ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்யும் பொழுது தஜ்ஜாலை பத்தி சொல்றாங்க, சொல்லும் பொழுது சில கட்டங்கள்ல சத்தத்தை உயர்த்தி பேசுவாங்களாம், சில நேரத்துல சத்தத்தை பணிச்சு மெதுவாக சொல்லுவாங்களாம். இது நவாஸ் பின் சம்ஆன் சொல்லி சொல்றாரு. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வச்சு நாங்க விளங்கினோம் என்றால், ஹத்தா லனன்னாஹு ஃபீ தாயிஃபத்தின் நஹ்லி, பக்கத்தில் இருக்கின்ற ஈத்தன் தோப்புக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறானோ என்று நாங்கள் பயப்படும் அளவுக்கு
ரசூலுல்லா சத்தத்தை குறைத்து பேசினார்கள். ரசூலுல்லாவோட உபதேசத்தை கேட்டங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஈச்சந்தோட்டத்துக்கு ஒழிச்சிட்டு இருப்பானோ அப்படின்னு பயம் வந்துட்டு எங்களுக்கு சாபாக்கள் சொல்றாங்க. பாருங்க சகோதரர்களே, நாங்க என்ன நினைக்கிறோம், தஜ்ஜால் எப்ப வரப்போறான், என்ன எவ்வளவு காலம் இருக்கு, நாங்க எங்கட எவ்வளவு இன்னும் சமுதாயம் வாழ இருக்கு நம்ம சிந்திக்கிறோம். அன்று சஹாபாக்கள் ரசூலுல்லா தஜ்ஜாலை பத்தி சொல்லக்கல, பக்கத்து தோட்டத்துக்கு வந்து ஒழிச்சிட்டு இருக்கிறானோன்னு பயந்தாங்களாம். அவரோட குழப்பம் எங்களுக்கு வந்துருமோ என்று நாங்கள் பயந்தோம் சொல்லிப்பட்ட அந்த சாவி சொல்றாரு, ஃபலம்மா ருஹ்னா இலைஹி அரஃபதாலிக ஃபீனா. அன்று மாலை நேரத்தில் திரும்ப நாங்க ரசூலுல்லாஹ் வந்தோம். இது காலையில தான் உபதேசம் செஞ்சாங்க. இந்த காலையில உபதேசம் செஞ்சோடனே சஹாபாக்கள் நினைச்சாங்களா பக்கத்துல ஈச்ச தோட்டத்துக்கு ஒழிச்சிட்டு இருக்கானோ என்று பயந்தாங்களாம். அந்த பயம் சஹாபாக்கள் உள்ளத்துல அப்படியே பயந்து வைத்திருந்தாங்க. மாலை நேரத்துல திரும்ப ரசூலுல்லாஹ் வாராங்க. வரப்போக்குள்ள ரசூலுல்லாஹ் அந்த மக்களோட முகத்தை பார்க்கறாங்க. பயத்தால உங்களோட முகமெல்லாம் உறங்கி போயிருக்குது. இந்த சஹாபாக்களோட முகமெல்லாம் பயத்தில் உறங்கி போயிருக்கு. என்ன பயம், தஜ்ஜால் வந்துட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் உபதேசத்தை கேட்டு தஜ்ஜால் வந்துட்டானோ அப்படின்னு பயந்தாங்க. இத ரசூலுல்லாஹ் இந்த சஹாபாக்களோட முகத்துல பாக்குறாங்க, இந்த பயத்தை பாக்குறாங்க. கண்டோனே ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, மாஷா அனுக்கும், ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு எல்லாம் அப்படி ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க சஹாபாக்களை பார்த்து. சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸக்கர்த தஜ்ஜால கதாத்தன், காலையில தஜ்ஜாலை பத்தி நீங்க எங்களுக்கு சொன்னீங்க, ஃபஹஃபல்த ஃபீஹி வரஃபஅத, அதை சொல்ற நேரத்துல சத்தத்தை உயர்த்தின்னு சொன்னீங்க, சில கட்டங்கள சத்தத்தை தாழ்த்தின்னு சொன்னீங்க. அதனால நாங்க நினைச்சோம் இந்த ஈச்ச மர தோப்புக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்கிறானோ என்று நாங்க பயந்துட்டோம் யா ரசூலல்லாஹ். அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் எங்களோட முகமெல்லாம் இப்படி மாறி இருக்குதுன்னு சொல்லி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க, அந்த சஹாபாக்கள்கிட்ட அந்த தஜ்ஜாலை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னோன்னே அது நடக்கும் என்ற உறுதி மட்டுமல்ல, நாங்க உசிரோடு இருக்கும் போதே எங்களுக்கு வந்துருமோ இந்த குழப்பம் அப்படி பயந்து இருக்கிறாங்க. அப்பதான் மூமின்கள் அப்படித்தான், மூமின்கள் உள்ளத்தில் அப்படித்தான் வரும். ரசூலுல்லாஹ் அந்த தஜ்ஜாலை எச்சரிச்சோடனே அந்த மூமின்கள் உள்ளத்துல பயப்படுறாங்க. நாங்க இருக்க காலத்துல இந்த பக்கத்துல வந்துட்டானோ அப்படி பயந்து இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? பிறகு கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைரு தஜ்ஜாலி அஹூஃபுனி அலைக்கும், தஜ்ஜால் குறித்து உங்களுக்கு நான் பயப்படல. உங்க மீது நான் என்னத்தை பயப்படுறேன்டா, தஜ்ஜால் வந்துருவானேன்னு நான் பயப்படல, தஜ்ஜாலை குறித்து உங்களுக்காக நான் பயப்படல. அப்ப என்ன பயப்படுறேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இயஹ்ருஜ் வஅன ஃபீக்கும், நான் உங்களோடு இருக்கும் பொழுதே அவன் வெளியே வந்துட்டால். பாருங்க, எப்ப நடக்கும் எதிர்பார்க்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவங்களோட காலத்திலே அது நடந்துருமோன்னு பயப்படுறாங்க. நான் உங்களோடு இருக்கும் பொழுது தஜ்ஜால் வெளியே வந்துட்டால் ஃபஅன ஹஜீஜுஹு தூனக்கும், உங்களை விட்டு நான் அவனுக்கு எதிராக வாதாடுவேன், உங்களை நான் அவனிடமிருந்து பாதுகாப்பேன், அவனிடத்தில் நான் வாதாடி உங்களை நான் காப்பாற்றுவேன். வ இயஹ்ருஜ் வலஸ்து ஃபீக்கும், நான் உங்களோடு இல்லாத நேரத்திலே, நான் மரணித்ததற்கு பின்னால் உங்களிடத்தில் அவன் வந்து விட்டால் ஃபம்ரஉன் ஹஜீஜுன் நஃப்ஸஹு, ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை அவன் தான் பாதுகாக்க வேண்டும். இந்த செய்தி நல்லா விளங்கிக்கொண்டு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இல்லாத காலத்துல தஜ்ஜால் வந்தால் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை அவனிடத்திலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். நாம் தஜ்ஜாலிடமிருந்து தம்மை பாதுகாப்பதற்காக தஜ்ஜாலை பற்றி நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம், தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் நாம் என்ன அமல் செஞ்சு வச்சிருக்கிறோம், சிந்திச்சு பாருங்க. இந்த ஹதீஸ்கள் நமக்கு அதைத்தான் உணர்த்துது. தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் காத்துக் கொள்வதற்காக, சொர்க்கத்துக்கு உங்களை கொண்டு செல்வதற்காக, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஒவ்வொரு முஸ்லிமும் நான் இல்லாத நேரத்தில் அவன் வெளிப்பட்டால் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை பாதுகாப்பதற்கான நிலைமையை நாம் ஏற்படுத்தணும். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் இல்லாத காலத்துல தஜ்ஜால் வரப்போறான். அப்ப தஜ்ஜால் வார காலத்துல யாரு இந்த மனிதர்களை பாதுகாப்பாங்கன்னு கேட்டா அவங்க தான் அவங்கள பாதுகாக்கணும். அவனுடைய ஃபித்னாக்கள் விழுந்து விடாமல், அவனுடைய அந்த வார்த்தைகளை நம்பி விடாமல், அவன் காட்டுகின்ற அற்புதங்களை நம்பி அவனில ஏமாந்து விடாமல் ஒவ்வொரும் தன்னை பாதுகாத்துக்கணும். சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, தஜ்ஜால் வந்து கையில சொர்க்கத்தை காட்டுவான், ஒரு கையில நரகத்தை காட்டுவான், மழை பெய்யுதா பெய்யும், ஹதீஸ்கள்ல வருது நிறைய. இது மாதிரி நிறைய நான் பின்னால சொல்லுவேன். நான் இங்க ஏன் சொல்ல வரேன்னு கேட்டா, இந்த நேரத்துல நாங்க நீ தஜ்ஜால் என்று இனம் கண்டு அவனை விட்டு நாங்க ஓரமாகணும். தஜ்ஜால் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். இன்னைக்கு எத்தனை பேர் பாதுகாத்துக் கொள்ளணும் சிந்திச்சு பாருங்க. எங்கேயோ ஒரு மனுஷன் ஒரு அவுலியாவை பத்தி பேசுறான், ஒரு கபராலிய, ஒரு சாதுலி நாயகத்தை பத்தி பேசுறான். ஒருத்தன் எப்படி பேசுறான்னு கேட்டா,
சாதுல நாயகம் ஒரு நாள் தொழுதுட்டு இருந்தாங்களாம். எல்லாரும் போயிட்டு பின்னால தொழுதாங்களாம். அப்ப அவர் என்ன செய்யறாராம், அப்படியே ருக்குக்கு போயிட்டாராம். எல்லாரும் ருக்குக்கு போயிட்டாங்க. இந்த சாதுலி நாயகம் என்ன செய்யற, ருக்குல இருந்து எழும்பல, அப்படியே இருக்காரு, ருக்குலே இருக்கிறாராம். இருக்காரு. பின்னால வந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்னடா என்ன எழும்பல அவரு என்று சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் வேலை இருக்கிற தொழுகையை விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் அப்படியே இருந்து அப்படியே இருந்தாராம். ருக்குல இருந்து எழும்பவே இல்லையாம அவரு. இது ஒரு கதை. அப்படியே இருந்து என்ன செய்யுது, பக்கத்துல இருந்த மரம் வேறுட்டு அவர் பாதத்தை பொத்துட்டு வேறு வெளியால போயிட்டான். அது வரைக்கும் இருந்தாராம். இந்த கதையை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் பின்னால இருக்கு பாருங்க. நம்பிட்டு போகுதா இல்லையா? இது செஞ்சு காட்டல கண் முன்னுக்கு யாரும். நம்ம கண்ணால பார்க்கல, வேறு பொத்துட்டு போறது யாராவது பார்த்தோமா? யாரோ தன் கதை சொல்றான், அந்த அவுளியாக்கு நடந்ததா சொல்றான். இந்த கபரில நடந்தது யாரோ ஒருத்தன் கதை சொல்றான். அந்த கதையை நம்பி அந்த கபூர்ல வைத்து குப்பரை கிடக்குறோம். நம்ம சமூகம் இருக்கா இல்லையா? அப்ப தஜ்ஜால் இருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறது சிந்திச்சு பாருங்க. இன்னொரு கதை சொல்லுவான். அவர் என்ன செஞ்சாராம், கோழியை பிடிச்சு சாப்பிட்டாராம். ஒருத்தர் கோழியை எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு கோழிக்காரன் வந்து கேட்டவனே என்ன செய்யறாரு, இவர் ஏதோ செய்யறாரா, பயத்துக்குள்ள இருந்து கோழி கூவுதான். அதை திண்டவர் ரவத்துல இருந்து கோழி கூவுதான். இதை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் பின்னால நடக்குதா இல்லையா? சும்மா நமக்கு முன்னுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு இதை யாரும் செஞ்சு காட்டினா இல்ல. ஒரு மௌலானா வாராராம், அவர்கிட்ட கொண்டு அந்த மௌலானா வந்து என்ன செய்வாரு, நிறைய அற்புதங்கள் காட்டுவார்னு சொல்றாங்க. இப்ப சில ஆட்கள் என்ன செய்யறாங்க, நடந்ததை சொல்றேன். சில ஆட்கள் என்ன செய்யறாங்க, அவரோட பிள்ளைய கொண்டுட்டு போறாங்க மௌலானாட்ட. இது ஒரு பகுதியில நடந்தது. என்னவாம், அந்த பிள்ளைக்கு ஓதல் வருது இல்ல, ஓதல் வருது இல்லையா? மௌலான்ற கொண்டு போனோடனே மௌலானா என்ன செய்யறாரு, காரி வாய்க்குள்ள துப்புறாரு. வாயில துப்பினோடனே புள்ள ஓதுது. புள்ள ஏன் ஓதுனுச்சே தெரியா. ஒரு நேரம் இன்னொருத்தர கொண்டு விட்டு அந்த நாத்தத்தை தாங்கலான்னு புள்ள ஓதி இருக்கும். நடந்திருக்குமா இல்லையா? ஆனா இதையெல்லாம் சமூகம் நம்புது. சாதாரண சும்மா ஏதோ ஒன்று சொல்றான், கதை சொல்றான், அது பறந்ததுன்றான், இது. இப்ப நீங்க கிட்டத்துல பார்த்திருப்பீங்க, காத்தாங்குடியில ஒரு கந்தூரியில ரசூலுல்லாஹ்க்கு ஒரு விமானத்தை செஞ்சு ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்களாம். ரசூலுல்லாஹ்வை விமானத்தில் ஏற்றி அனுப்புறாங்க. பாத்தீங்களா நீங்களாம்? காத்தாங்குடியில நடந்த சம்பவம். ஒரு விமானத்தை செஞ்சு அந்த விமானத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் வச்சு மேல அனுப்பி விட்டுருக்குறாங்க. காத்தாங்குடியில பிரபல்யமா போனிச்சு. இதெல்லாம் நம்பிக்கிட்டு ஒரு சமூகம் பின்னால தெரியுதுண்டா, தஜ்ஜாலுக்கிட்ட எப்படி ஏமாறுவாங்க பாருங்க. இந்த அவுளியாக்கள் அற்புதம் செஞ்சாங்கன்னு சொல்றாங்களே, ஒரு கபரை மூடி வச்சுக்கிட்டு இந்த கபரால் இதெல்லாம் செய்தார்னு சொல்றாங்களே, இதை யாராவது கண்ணால பார்த்தோமா? எப்பயாவது நடந்ததை கண்டிருக்கோமா? ஒரு கோழியை வவுத்துல இருந்து வெளியெடுத்தத, அல்லது யாரையாவது காலுக்கால பேர் போனச்சிட்டு போனத, இப்படி எதையாவது கண்டிருக்கோமா? இல்ல, ஒன்னே காணல. நம்ம யாரோ ஒருத்தன் கதை சொன்னா நம்பினோம். வெறும் கதையே நம்புற நாங்க, தஜ்ஜால் கண் முன்னால வந்து காட்டுவான். மழை பெய்யும்ப மழை பெய்யும், பூமியை முளைக்க சொல்லுவான், பூமி முளைக்கும். மிருகங்கள் எல்லாம் வந்து அதை சாப்பிடும். அந்த மிருகங்கள் எல்லாம் கொளுத்து விடும், பால் மடிகள் நிரம்பி வழியும். இந்த அளவுக்கு தஜ்ஜால் செஞ்சு காட்டுவான். மக்கள் அதை கண்களால பார்ப்பாங்க. பார்த்து அவனை ஏமாந்து அவனை நம்பி காபிரா போவாங்க. அன்பு சகோதரர்களே, அப்ப இன்றைக்கு ஒன்னும் நடக்காத வெறும் கதையை நம்பி கபரடியில் ஒரு கூட்டம், ஒரு கந்தூரியில் ஒரு கூட்டம் என்னவெல்லாம் செய்து பாருங்க. புள்ளைய தருவாருன்னு அவர் சொன்னா புள்ள எடுக்க போற ஒரு கூட்டம், இப்படி ஏமாந்துகிட்ட ஒரு கூட்டம், கபர்களுக்கு பின்னாலையும் அவுளியாக்களுக்கு பின்னாலையும் ஒரு கூட்டம் கதைகளை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கு. இன்னொரு கதை பிரபல்யமா கேள்விப்பட்டிருப்பீங்க. மறுமையில் எல்லாரும் மகசர்ல வந்து நிப்பாங்களாம். அந்த நேரத்துல என்னது, நக்சபந்தியாவா அவங்களுடைய இமாம் என்ன செய்வாராம், எல்லாருக்கும் ஒரு கடிதம் கொடுப்பாரு கையில், அங்க ஒரு துண்டு. அந்த துண்டு கிடைச்சவங்கள சொர்க்கம் போவாங்க. எப்படி கதை பார்த்தீங்களா? இந்த கதைக்கெல்லாம் என்ன ஆதாரம், என்ன ஆதாரம்னு கேட்கக்கூடாது. அதுதான் என்னது, சூபித்துவம். சூபியத்தில் இருக்குன்னா நம்பிட்டு இல்லாட்டி வெளியே போ அப்படி சொல்லுவாங்க. இதையெல்லாம் ஏமாந்து இந்த கதையெல்லாம் நம்பி போற ஒரு கூட்டம் தஜ்ஜால் கண் முன்னால சில அற்புதங்களை காட்டும் பொழுது எப்படி நாங்க நம்மளை பாதுகாத்துக் கொள்ள போறோம் சிந்திச்சு பாருங்க. அதனால ரசூலுல்லாஹ் இந்த செய்திகள் நமக்கு எச்சரிக்கிறாங்க என்றால் இந்த குழப்பங்களில் நாங்கள் மாட்டிக்கொள்ளக் கூடாது. தஜ்ஜாலுடைய குழப்பம் மட்டும் கிடையாது, தஜ்ஜாலுக்கு முன்னால வரக்கூடிய இப்படியான சிறுக்கான நம்பிக்கைகள், அல்லாஹ்வால மட்டும் செய்ய முடியுமான காரியங்களை கபர்களுக்கும் அவுலியாக்களுக்கும் மனிதர்களுக்கும் இருப்பதாக சொல்லுவதை நம்பி ஏமாறுகின்ற ஒரு சமூகமாக நாம் மாறக்கூடாது. ஈமான் நிறைந்த
அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் வாழக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நபிமொழிகள் மூலம் தஜ்ஜாலை உணர்த்துவதன் மூலம் ரசூலுல்லாஹ் இந்த இப்படிப்பட்ட விடயங்களில் எல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியிலே 833ஆம் இலக்கத்திலே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எப்படி? இஸ்தஈது ஃபீ ஸலாத்திஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் பாதுகாப்பு தேடுவதை நான் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் தொழுகையிலே அத்தஹியாத் ஓதி முடிந்ததற்கு பின்னர் மசீஹு தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் தஜ்ஜால் வரமாட்டான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எந்த காலத்துல நடந்துடலாமோ என்று கூட சந்தேகித்திருக்கிறாங்க. அதனால ரசூல் என்ன சொல்றாங்க, நான் இருக்கும்போது உங்களிடத்தில் தஜ்ஜால் வந்தால் உங்களுக்காக நான் என்ன செய்வேன்? வாதாடுவேன். நான் இல்லாத போது வந்தால் நீங்கள் உங்களை வாதாடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ரசூல் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தஜ்ஜாலுடைய வருகைக்கு பயந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதை நான் கேட்டிருக்கிறேன் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அன்பு சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிமிலே 588ஆம் இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஷஹத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அத்தஹியாத்து ஓதினால், ஃபல் யஸ்தஇது பில்லாஹி மின் அர்பஇன், 4 விடயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய தொழுகையில் அத்தஹியாத்து ஓதி முடிந்ததற்கு பின்னர் இந்த 4 பாதுகாப்பையும் தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன 4 பாதுகாப்பு? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ், ஜஹன்னம் என்னும் அந்த நரகத்தின் வேதனை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடணும். ஒவ்வொரு நாளும் தொழுகையில நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழும் காலத்தில் ஏற்படும் குழப்பத்தை விட்டும் மரண வேளையில் ஏற்படும் குழப்பத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டும். வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் இறைவா என்னை பாதுகாத்து விடு என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத் ஓதி முடிந்ததற்கு பின்னர் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லுவோம். அந்த ஸலவாத்து சொல்லி முடிஞ்சதுக்கு பின்னர் நாங்கள் துஆ கேட்பதற்குரிய நேரம் அது. சகோதரர்களை, மேலதிகமான ஒரு குறிப்பு, தொழுகைக்கு பின்னால் துஆ கேட்கலாமா? நிறைய பேருக்கு சந்தேகம். தொழுகைக்கு பின்னால துஆ இருக்கா? கூட்டு துஆ இல்லைன்றோம். தனியா கேட்கலாமா? தனியா கேட்டதுக்கும் ஆதாரம் இல்லை. தனியா கேட்டதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. என்ன இருக்குதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் அதை கேட்கப்பட்டு எந்த துஆவை அல்லாஹ் அதிகம் ஏற்றுக்கொள்கிறான் என்று கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நடுநிசியில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கப்படும் துஆவும் ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படுகிற துஆவும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தொழுகைக்கு துபுருக்குள்ளி ஸலா என்றால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் தொழுகையின் இறுதி. அத்தஹியாத்தை நீங்கள் ஓதி முடிந்ததற்கு பின்னர் நபியின் மீது ஸலவாத்து சொல்லி இன்னக்க ஹமீதுன் மஜீத் என்று சொன்னதற்கு பின்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? துஆ கேட்க வேண்டும். உங்களுக்கு விருப்பமான துஆவை நீங்கள் அதில் தெரிவு செய்து கேளுங்கள் என்று ரசூல் சொன்னாங்க. அப்போ ஒரு மூமின் துஆ கேட்க வேண்டிய இடம் தொழுகையில் அத்தஹியாத், சுஜூத், இந்த 2 இடங்களையும் துஆ கேட்கணும். அதுல ரசூலுல்லாஹ் குறிப்பா தொழுகையில் என்ன செய்யறாங்க? தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். நம்மையும் கேட்குமாறு கட்டளையிட்டார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையின் அத்தஹியாத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 4 துஆக்களையும் நாம் கேட்க, 4 பாதுகாப்பை நாம் கேட்க வேண்டும். என்ன 4 பாதுகாப்பு? நரகத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, கபருடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, வாழ்க்கையின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாயாக, மரணத்தின் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பாயாக, தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாக. மரணமும் வாழ்க்கையும் 2 ஒன்றா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். 3வது 4வது தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. மரண வேளையிலும் குழப்பம் இருக்குது, வாழ்க்கையிலும் குழப்பம் இருக்குது. எனவே
அத்தகையா தோதி முடிஞ்சதுக்கு பின்னால் நாங்கள் இந்த 4 விடயங்களையும் கட்டாயம் துவா கேட்கணும். மேலதிகமாக நமக்கு தேவையானதையும் என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ளலாம். அனுமதிக்கப்பட்டிருக்கு. நீ தமிழ்லே கேட்டுக்கொள்ளலாம், தமிழ்லே கேட்கலாம். ஃபஜ்தஹிது ஃபி துவா, துவாவிலே நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்றாங்க அந்த இடத்துல. எனவே நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் துவா கேட்கணும். கட்டாயமாக நாங்க தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று நாங்கள் கட்டாயம் கேட்கணும். அப்ப இதை ரசூலுல்லாஹ்வும் கேட்டார்கள், நம்மையும் கேட்குமாறு ரசூலுல்லாஹ் சொன்னார். அன்பு சகோதரர்களே, அப்ப தஜ்ஜாலுடைய குழப்பம் மிகப்பெரிய குழப்பம். உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழியும் வரைக்கும் உள்ள குழப்பங்களிலே மிகப்பெரிய குழப்பம் தஜ்ஜாலின் குழப்பம் தான். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குழப்பத்தை எல்லா நபிமார்களும் தன் சமுதாயத்துக்கு எச்சரித்திருக்கிறாங்க. எனவே நீங்களும் அந்த குழப்பத்திலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. எனவே அந்த குழப்பங்கள் நமக்கு வருவதற்கு முன்னால் நாம் அமல்கள் செய்வதிலே முந்திக் கொள்ள வேண்டும். நல்ல அமல்களை நம்மால் முடிந்த அளவு செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு நம்மால் அமல்களை செய்து நம்முடைய மீசானை, மறுமை நம்முடைய நன்மைகள் நெருக்கப்படும் பொழுது நன்மை எடை அதிகரிக்க முடியும், அந்த அளவுக்கு நாம் நன்மைகள் செய்து கொள்ள வேண்டும். தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து கட்டாயம் நாம் பாதுகாப்பு அல்லாஹ்விடம் தேட வேண்டும். தன்னை அவன் வருகின்ற காலம் நம்முடைய வாழ்க்கையின் காலத்தில் இருக்குமாக இருந்தால் அவனை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவனை இனம் காண வேண்டும். அவன் யார், எப்படி இருப்பான், அது பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன சில செய்திகளையும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அன்பு சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியிலே 3439 இலக்கத்தில் பதிவான செய்தி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸக்கரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் பைன லஹரைன் நாஸ் அல் மஸீஹ தஜ்ஜால். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு முன்னிலையிலே தஜ்ஜாலை பற்றி தெளிவுபடுத்தினார்கள். தஜ்ஜாலை பற்றி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ஃபக்கால சொன்னாங்க, இன்னல்லாஹ லைஸ பிஅஅவர், அல்லாஹ் ஒரு கண் குருடன் அல்ல, அல்லாஹ் ஒரு கண் குருடன் அல்ல. அலா இன்னல் மஸீஹ தஜ்ஜால், தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே, மஸீஹு தஜ்ஜால் என்பவன் அஅவருல் ஐனுல் யும்னா, அவனுடைய வலக்கண் குருடாக இருக்கும். அவனுடைய வலக்கண் குருடாக இருக்கும். ஒரு கண் தான் இருக்கும், வலக்கண் குருடாக இருக்கும். முஸ்லிம்ல வரக்கூடிய சில ஹதீஸ்கள்ல இடது கண் குருடாக இருக்கும் என்றும் வந்திருக்கு. இந்த 2 ஹதீஸையும் ஜம்மு செஞ்சு இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அழகான ஒரு பதிலை சொல்லுகிறார்கள். அவனுடைய 2 கண்ணிலையும் குறைபாடு இருக்குது. அவனுடைய 2 கண்ணிலும் குறைபாடு இருக்கிறது. ஒற்றை கண் சூம்பி போயிருக்கும், ஒரு கண் தான் அவனுக்கு இருக்கும். அந்த கண்ணும் குறைபாடுடையதாகத்தான் இருக்கும் என்று புரிய வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே அல்லாஹ் ஒற்றை கண் குருடன் அல்ல. தஜ்ஜால் அவனுடைய வலது கண் அப்படியே குருடாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க. அப்ப தஜ்ஜாலையும் அல்லாவையும் பிரித்து விளங்குவதற்கான அடையாளமாக ரசூலுல்லாஹ் இந்த நபிமொழியை சொல்லுகிறார். அல்லாஹ் ஒரு கண் குருடன் அல்ல, தஜ்ஜால் வலது கண் குருடனாக இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப தஜ்ஜாலுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன? அவனுடைய வலக்கண் குருடாக இருக்கும். அவனுடைய வலக்கண் குருடாக இருக்கும். எப்படி இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த வலது கண் எப்படி இருக்கும், குருடுண்டா எப்படி இருக்கும் என்ற ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, கண்ண ஐனஹு இனபத்துன் தாஃபியத்துன், ஒரு கொலை ஈச்சம்பழத்துல, ஒரு கொலை ஈச்சம்பழம், அந்த ஈச்சம்பழம் அல்ல, திராட்சை பழம், ஒரு கொலை திராட்சை பழத்துல ஒரு திராட்சை சூம்பி இருந்தால், சுருண்டு போய் சூம்பி இருந்தால் அது எப்படி வேற விளங்க, அது மாதிரி அவனோட கண் இருக்கும் நாங்க சொல்லலாம். அப்ப திராட்சை கொலையில் ஒரு திராட்சை சூம்பி போய் இருந்தால் எப்படி விளங்குமோ அது போன்று அவனுடைய ஒற்றை கண் குருடாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப தஜ்ஜாலை الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله
رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله اللهم صل على محمد. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப தஜ்ஜாலை இனங்காண்பதற்காக ரசூலுல்லாஹ் காண்பித்த அடையாளங்களில் ஒன்று என்னவென்றால், அவனுடைய வலக்கண் குருடாக இருக்கும். அந்த கண் திராட்சை கொலையில் ஒரு திராட்சை சூம்பி இருந்தால் எப்படி இருக்குமோ அது போன்று அவனுடைய கண் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலுக்கு அடையாளம் காண்பிக்கிறான். அதே போல் அன்பு சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியின் 7128 இலக்கத்தில் பதிவான செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைனா அன நாயிமுன் அதூஃபு பில் கஅபா, நான் ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது காபத்துல்லாவை பலம் வருபவனை போன்று நான் கனவு கண்டேன். நபிமார்களுடைய கனவு வகை. நபிமார்கள் கனவு கண்டால் அது வகை, அல்லாஹ்விடமிருந்து வருகின்ற வகை. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கனவு காண்றாங்க. எப்படி கனவு காண்றாங்க? காபத்துல்லா வலம் வராங்க. அந்த நேரத்தில் ஃபைதா ரஜுலுன் ஆதமு, ஒரு மனிதர் ஆதமுடைய மக்களில் ஒரு மனிதர், சபுத்து ஷாரி, சுருட்டை முடியோடு, என்துஃபு அவ் யுஹராக்கு ரஅசுஹுமான், அவருடைய தலையிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கிறது, தண்ணீர் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு மனிதரை நான் பார்த்தேன் கனவுல. குல்துமா மன்ஹாதா, நான் இவர் யாரு என்று கேட்டேன். காலு இப்னு மரியம், அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல காண்றாங்க. இப்படி கண்டதுக்கு பின்னால சும்ம தஹத்து அல்தஃபித்து, பின்னர் நான் திரும்பி பார்த்தவனாக சற்று சென்றேன். ஃபைதா ரஜுலுன் ஜஸீமு அஹ்மர், செந்நிற உடலோர் ஒரு மனிதரை கண்டேன். ஜஅதுர் ராஸ், சுருட்டை தலையுடன், அஅவருல் ஐன், ஒற்றைக்கண் குருடான நிலையில் ஒரு மனிதனை நான் கண்டேன். கஅன்ன ஐனஹு இனபத்துன் தாஃபியா, ஈச்சம், அதாவது திராட்சை கொலையில் ஒரு திராட்சை சூம்பி போனதை போன்று கண்ணுடைய ஒற்றைக்கண் குருடான ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்பொழுது காலு, எனக்கு சொன்னார்கள், ஹாதா அத் தஜ்ஜால், இவன் தான் தஜ்ஜால் என்று சொன்னார்கள். அப்ப தஜ்ஜாலுக்கு ரசூல் என்ன அடையாளம் சொல்றாங்க? ஒத்தக்கண் குருடா இருந்துச்சு, சுருட்ட தலையோடு இருந்தான், மனிதன், அவன் ஒரு மனிதன். இன்னைக்கு நிறைய பேர் தஜ்ஜாலுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, அவர் நாட்டுடைய ஆதிக்கம், ஒரு சமூகத்தின் ஆதிக்கம் என்றெல்லாம் சொல்றாங்க, விளக்கம் சொல்றாங்க. இங்க ரசூலுல்லாஹ் கனவுல மனிதனாகத்தான் காட்டுறாங்க. ஆதமுடைய மகன், ஆதமுடைய மனிதர்களில் ஒரு மனிதராகத்தான் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அப்ப மனிதனாத்தான் அவன் இருப்பான். நாங்க முதல்ல விளங்கிக்கணும், யாரு தஜ்ஜாலுங்கிற ஒரு மனிதன் என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அவனுடைய கண் ஒத்த கண் குருடா இருக்கும், சூம்பிய திராட்சையை போன்று
அவனுடைய கண் இருக்கும் என்ற ரசூலுல்லாஹ் இதுல அடையாளம் சொல்றாங்க. அப்ப அவன் தான் தஜ்ஜால் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அவனுக்கு சுருட்ட தலை இருந்துச்சு, கண் குருடா இருந்துச்சு. அக்கரபுன் நாசி பிஹி ஷபஹன் இப்னு கத்தன் ரஜுலுன் மின் ஹுஸா. ரசூலுல்லாஹ் அவனை யாரம்மா அது இருந்தானுங்கிறதையும் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தாங்க தானே. அப்ப ரசூலுல்லாஹ் அவன் யார போல இருந்தானுங்கிறதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவன் யார போல இருந்தான் என்றால் ஹுஸா என்ற கோத்திரத்தை சேர்ந்த இப்னு கத்தன் என்ற மனிதனை போன்றிருந்தார். அப்ப அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் இப்னு கத்தன் என்கிறவர் ஹுஸா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதன். அவரை போலதான் இந்த தஜ்ஜால் இருந்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு நம்ம இப்னு கத்தன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது, அந்த சஹாபாக்களுக்கு தெரியும். அவங்க ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இவனை போலதான் இருந்தான், அவனுக்கு ஒத்த கண் குருடா இருந்துச்சு, சூம்பி போன திராட்சை பழத்தை போல தெரிஞ்சு அவனை கண்ணு, அவனை தலை சுருட்ட தலையா இருந்துச்சு, இப்படின்னு அவனை பார்த்தேன் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப வஹி மூலம் ரசூலுல்லாஹ்க்கு கனவு மூலம் வஹியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தஜ்ஜாலுடைய அடையாளங்கள்ல ஒன்று அவனுடைய தலை என்ன செய்யும், சுருட்ட தலையாக இருக்கும்ங்கிறத இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு விளங்கி கிடைக்குது. அதே போல சஹீஹ் முஸ்லிமில 2943 விளக்கத்தில் பதிவான செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின் பலதின் இல்லா சயதஉஹு தஜ்ஜாலு இல்லா மக்கத்த வல் மதீனா. தஜ்ஜால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் சுத்துவான், எல்லா ஊர்களுக்கும் போவான். எதுக்கு போக மாட்டான்? மக்காவுலையும் மதீனாவுலையும் நுழைய மாட்டான். மக்காவையும் மதினாவையும் தவிர உள்ள எல்லா ஊர்களையும் அவன் சுத்துவான், அவன் எல்லா ஊர்களையும் நுழைவான் என்று சொல்றாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, வளைச நக்கபுன் மின் அன்காபிஹா, இந்த மதீனாவினுடைய நுழைவாசல்களில எந்த வாசலும் அவனுக்கு நுழையறதுக்கு இருக்காது. எல்லா நுழைவாசலிலையும் மலக்குகள் அணிவகுத்து அவனை உள்ளே நுழைய விடாமல் பாதுகாத்து நிற்பாங்க. மதீனாக்குள்ள அவனால நுழையலாது, மக்காவுக்குள்ளே அவனால போகலாது. அப்ப மதீனாவுல அவன் போற இடமெல்லாம் மலக்குகள் என்ன செய்வாங்க, அப்படி அணிவகுத்து நின்று அவனை உள்ள விடாம தடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொல்லி போட்டு சொல்றாங்க, அந்த நேரத்தில் அவன் ஃபயன்சிலு பிஸ்ஸிப்ஹா, ஒரு சதுப்பு நிலம் அல்லது உவர் நிலத்தில் போய் அவன் நிற்பான். மதீனாவுல மதீனாக்குள்ள போறதுக்கு போக முடியாது, மலக்குகள் அவனை அடைச்சி வச்சிருப்பாங்க, விட மாட்டாங்க. இப்ப இவன் போய் ஒரு உவர் நிலத்தில் தங்குவான் மதீனாவுல. அந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா, மதீனா குலுங்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அவன் ஒளிச்சிட்டு நிப்பான், போயிட்டு மதீனா குலுங்கும், 3 தரம் குலுங்குமா மதீனா. எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபதர்ஜிஃபுல் மதீனத்து ஸலாஸ ரஜ்ஃபாத்தின், அந்த நேரத்தில் மதீனா 3 முறைகள் குலுங்கும். என்ன நிலநடுக்கம்னு சொல்லுவோமே, இத மாதிரி ஒரு நடுக்கம் மதீனாவுல 3 முறை ஏற்படும். இந்த நடுக்கத்தோட மதீனாக்குள்ள இருக்கிற காபிர்கள் முனாஃபிக்கள் வெளியே போவாங்க, அவனை தேடி அவன்கிட்ட போய் சேருவாங்க. பாருங்க அல்லாஹ்வோட அருள் எப்படி. அல்லாஹ் மதீனாவில் உள்ள மூமின்களை காப்பாற்றுவான். அந்த 3 நடுக்கத்தோடு மதீனாக்குள்ள இந்த முனாஃபிக்கள் வெளியே போவாங்க. மதீனாக்குள்ள இருக்கிற காபிர்கள் அவனை தேடி அவன்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க, அந்த தஜ்ஜால்கிட்ட போயிட்டு சேர்ந்துருவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அன்பு சகோதரர்களே, அப்ப தஜ்ஜால் வந்துட்டால் மதீனா 3 முறை குலுங்கும் என்பது ஒரு அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. தஜ்ஜாலுக்கு மதீனாக்குள்ள நுழைய முடியாது, மக்காவுக்குள்ளும் போக மாட்டான். உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா பகுதிகளிலும் அவன் என்ன செய்வான், சுத்துவான். அதனால தான் அவனுக்கு மசீஹு தஜ்ஜால், சுத்தக்கூடியவன், எல்லா இடத்துலையும் சுத்துவான்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இதையும் ஒரு அடையாளமாக ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தராங்க. அதே போல சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிமிலே 2937 இலக்கத்தில் ஒரு நீளமான ஹதீஸ் எடுத்து படிச்சு பாருங்க. தஜ்ஜாலை பத்தி நிறைய விளங்கிக் கொள்ளலாம். சஹீஹ் முஸ்லிம்ல தஜ்ஜால்ங்கிற பாடத்தை எடுத்து படிச்சு பாருங்க, நிறைய செய்திகள் இருக்குது. அந்த ஹதீஸ்ல ஒன்று, நவாஸ் இப்னு சமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தஜ்ஜாலை பத்தி சொன்னாங்க. தஜ்ஜாலை பத்தி சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க பாருங்க, இன்னஹு ஷாபுன் கதத், சுருட்டை முடிவுடைய ஒரு இளைஞன் அவன். தஜ்ஜால் ஒரு இளைஞனாக இருப்பான், சுருட்டை முடியோடு இருப்பான். அன் ஐனுஹு தாஃபியத்துன், அவனுடைய கண் சூம்பிய திராட்சை போன்றிருக்கும். கன்னி உஸப்பிஹு பி அப்துல் உஸ்ஸா பின் கத்தன், கத்தனுடைய மகன் அப்துல் உஸ்ஸாவை போன்று அவன் இருந்தான். ரசூலுல்லாஹ் அவனுக்கு காட்டுறாங்க, அவனை போல இருந்தான். இப்னு கத்தன், கத்தனுடைய மகனை போன்று இருந்தான் என்று சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபமன் அத்ரகஹு மின்கும், உங்களில் யாராவது அவனை கண்டால். சஹாபாக்கள் சொல்றாங்க பாருங்க, சஹாபாக்கள் உயிரோடு இருக்கக்குள்ள இது நடக்கலாம் என்றதுக்காக சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உங்களிடத்தில் அவன் வந்தால், இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்ட அடையாளங்கள் நடந்தால், தஜ்ஜால் வந்தால் என்ன செய்யும், நீங்க உங்களை காப்பாத்துறதுக்கு
ஃபல்யக்ரா அலைஹி ஃபவாத்திக சூரத்தில் கஹஃப். சூரா கஹஃபுடைய ஆரம்ப பகுதியை நீங்கள் அவனுக்கு எதிராக ஓதுங்கள் ரசூல் சொல்றாங்க. சூரத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, போத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னது? தஜ்ஜால் வந்து ஒரு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கான். சங்கிலியை நக்கி நக்கி இருக்கிறான். சுப நேரமாகக்குள்ள அது அறுவதுக்கு அறுற அளவுக்கு வந்துருமா. குனூத் ஓதினே திரும்ப முழுசா வந்துருமா அப்படி சொல்லுவாங்க. இது கதை, இது பொய். ஆனா இது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க தஜ்ஜால் வாரத்தை கண்டால் இவ்வளவு அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றாங்க. உங்களிடத்தில் தஜ்ஜால் வந்தா சூரத்தில் கஹஃபுடைய ஆரம்ப பகுதியை அவனுக்கு நீங்க ஓதுங்க. அப்ப என்ன நடக்கும்? இன்னஹு ஹாரிஜுன் குல்லத்தன் பைன ஷாமி வல் இராக். அவன் எங்க வருவான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிரியாவுக்கும் ஈராக் பகுதிக்கும் மத்தியில் உள்ள ஒரு ஊரிலே அவன் வெளியாகுவான். அங்கிருந்து தான் வருவான். ரசூலுல்லாஹ் ஈராக் பகுதியை காட்டுறாங்க, கிழக்கு பக்கமாக அவன் வருவான், அங்கிருந்து தான் வருவான் ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. அப்ப சிரியாவுக்கும் இன்னைக்கு இருக்க ஷாம் சிரியா, சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் மத்தியில் உள்ள ஒரு பகுதியால் அவன் வருவான் என்று சொல்றாங்க. அவன் இடப்புறத்தாலும் வலப்புறத்தாலும் பல அட்டகாசங்களை செய்வான். அந்த தஜ்ஜால் அந்த ஈராக் கிழக்கு பகுதியிலிருந்து வருவான், சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் மத்தியால் அவன் வருவான். அவனுடைய வலப்புறமும் இடப்புறமும் என்ன செய்வான்? பெரும் குழப்பங்களை செய்து கொண்டு வருவான் சொல்றாங்க. பெற்றும் குழப்பத்தை ஏற்படுத்துவான். மக்களை எல்லாம் வழிகெடுத்து கொண்டே வருவான். அவனுக்கு பின்னால யூதர்கள் எல்லாம் பின்னால வருவாங்க. வழிகட்டு போன காபிர்கள் முனாஃபிக்கள் எல்லாம் அவனுக்கு பின்னால் அவனை நம்பிட்டு வருவாங்க. இப்படி இந்த தஜ்ஜால் என்ன செய்வான்? அந்த ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் மத்தியால் அந்த ஒரு பகுதியால் அவன் வருவான் என்று சொல்றாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபஸ்புது, உறுதியாக நீங்க இருந்துக்கோங்க, வழிகட்டுறாதீங்க, அவனை பார்த்து வழி தவறிடாதீங்க, தஜ்ஜாலை பார்த்து ஏமாந்துடாதீங்க, அவனுக்கு பின்னால போயிடாதீங்க. யா இபாதல்லாஹ், அடியார்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபஸ்புது, உறுதியாக இருந்து கொள்ளுங்க. இவன் தான் தஜ்ஜால், நீ தஜ்ஜால், நீ அல்லாஹ் கிடையாது என்று அவனை என்ன எதிர்க்கின்ற, அவனுக்கு எதிராக சூரத்துல் கஹ்ஃபுடைய வசனங்களை ஓதுகின்ற ஒரு உறுதியான அடியார்களாக நீங்க இருந்து கொள்ளுங்கன்றாங்க. அந்த உறுதியை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம என்ன செய்யணும்? இந்த மசீஹு தஜ்ஜாலுடைய குழப்பத்தினை பாதுகாத்துறியா அல்லாஹ், அவன் வருகின்ற பொழுது இவன் தான் தஜ்ஜால்ங்கிறத எனக்கு காட்டிறியா அல்லாஹ், அவனுடைய குழப்பங்களில் இருந்து என்னை பாதுகாத்துறியா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். அந்த குழப்பம் நம்மை வந்து சேருவதற்கு முன்னால் பாதிரு பில் அமாலி, அமல்களை கொண்டு நீங்க முந்திக் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல அமல்களை செஞ்சு நிறைய அமல்களை செஞ்சுக்கோங்க, குழப்பத்துல மாட்டிக்கொள்ளாதீங்க, உறுதியா இருந்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு சொல்லி தந்துட்டு, குல்னா, சஹாபாக்கள் சொல்றாங்க, அப்ப நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வமா லபுசுஹு ஃபில் அர்த், அவன் பூமியில எவ்வளவு காலம் இருப்பான் யா ரசூலல்லாஹ், அவன் இந்த பூமியில எவ்வளவு காலம் இருப்பான் அப்படின்னு நாங்க கேட்டோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அர்பஊன யௌமன், 40 நாள் தங்கி இருப்பான், இந்த பூமியில 40 நாள் தங்கி இருப்பான் என்று சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யௌமுன் கசனத்தின், அவனுடைய முதல் நாள் ஒரு வருடத்தை போன்றிருக்கும். வயௌமுன் கஷஹரின், இன்னொரு நாள் ஒரு மாதம் போன்றிருக்கும். வயௌமுன் கஜுமாத்தின், இன்னொரு நாள் ஒரு வாரம் போன்றிருக்கும். வசாயிரு ஐயாமிஹி க ஐயாமிக்கும், மீதம் உள்ள நாட்கள் எல்லாம் சாதாரண உங்களுடைய மற்ற நாட்களை போன்றிருக்கும். அப்ப தஜ்ஜால் வந்த முதல் நாள் ஒரு வருடம் போன்று இருக்கும், அடுத்தது மாதம் போல் இருக்கும், அடுத்தது வாரம் போல் இருக்கும், அடுத்தது ஏனைய சாதாரண நாட்களை போன்றிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவன் தங்கும் காலத்தை 40 நாள் என்று ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தெளிவுபடுத்தினார். 40 நாள் நீண்ட காலம், வருடமான போகுமே, வருடம் மாதம் மட்டும் கடந்துட்டு போ, அப்படி இருக்கும். ஒரு வருடமா இருக்கும் ஒரு நாள், எவ்வளவு காலமா இருக்க சிரிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு மாதமா இருக்கும், அதுக்கு பிறகு ஒரு வாரமா இருக்கும், அதுக்கு பிறகுதான் நாங்க இன்னைக்கு 24 மணிக்கு ஒரு நாள், அந்த மாதிரி இருக்கும் மற்ற நாட்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க பாருங்க, நம்ம வேரணத்தையே கேட்போம். இப்படியான தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு நாள் மாதமா இருக்கும் வருடமா இருக்குன்னு சொல்ற நேரத்தில் சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்க பாருங்க. நம்ம என்னவோ கேட்போம், ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்டது என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அப்படியா இருந்தா அந்த தொழுகையை நாங்க எப்படி தொழுவுறது? ஒரு வருடம் ஒரு நாள்னா ஒரு நாள் தொழுகையா நாங்க தொழுவுறது, எப்படி தொழுவுறதுன்னு கேட்கிறாங்க பாருங்க. சஹாபாக்கள் தொழுகையிலே இருப்பாங்க, என்ன நடந்தாலும் தொழணும். நம்ம ஒரு வேலை இருக்குன்னு சொன்னா, நான் தொழணுமே, 12 மணிக்கு வேலைக்கு சொல்றீங்க, நான் தொழணுமே, அப்படி நம்ம சிந்திக்க மாட்டோம். 3:30 மணிக்கு இந்த வேலையை செஞ்சுதாங்கன்னு கேட்டா, நான் 3:30 மணிக்கு அசர் தொழணும் என்ற எண்ணம் நமக்கு வராது, அந்த வேலை தான் நமக்கு சிந்தனைக்கு வரும். பாருங்க, ரசூலுல்லாஹ்
தஜ்ஜாலுடைய வருகை நாள் எப்படி இருக்கும்னு சொல்ற நேரத்துல சஹாபாக்களுக்கு எங்க எண்ணம் போகுதுன்னு கேட்டா, நாங்க எப்படி யார சொல்ல தொழுவுறது? தொழுகையில தான் அவங்களுக்கு கண்ணு, முழு மூச்சும் தொழுகை தான் அவங்களுக்கு. அப்ப நாங்க தொழுவுறது எப்படி யார சொல்லலாம்? அப்ப ரசூலா சொல்றாங்க, கணிப்பிடுங்க, ஏனைய காலத்தை போன்று கணிப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்க, தொழுகையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ரசூலா சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், வமா இஸ்ராஹு ஃபில் அர்த், அவன் பூமியில எவ்வளவு விரைவா செயல்படுவான், பூமியில எவ்வளவு விரைவாக செயல்படுவான் யார சொல்லலாம்னு கேட்டதுக்கு ரசூலா சொல்றாங்க, கால கல் கைசி இஸ்ததுபரத்து ஒரு ரீஹு, எப்படி காற்றுகள் மேகத்தின் பின்னாலிருந்து மேகத்தை விரட்டி கொண்டு காத்து செல்லுதோ அது போன்று அவன் இந்த உலகத்துல அவ்வளவு வேகமா மக்களை வழிகெடுக்கிறது செயல்படுவோம். இந்த காற்று மேகத்தை கிளறி மழையெல்லாம் ஏற்படுத்தி நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு வேகமா மேகம் ஓடுது, காத்து பின்னால எப்படி மேகத்தை தள்ளிக்கொண்டு ஓடுகிறதோ அது போன்று வேகமாக அந்த தஜ்ஜால் இந்த உலகத்துல மக்களை வழிகெடுப்பதில் செயல்படுவான். கவனமாக இருக்கும். அத்தனை சொல்றாங்க, அடியார்களே, அல்லாவின் அடியார்களே, உறுதியாக இருந்து கொள்ளுங்க. சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் வசனங்களை அவனை கண்டா நீங்க ஓதிடுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லி தராங்க. அன்பு சகோதரர்களே, அப்ப இந்த அளவு வேகமாக அவன் செயல்படுவான் உலகத்தில் சொல்லி போட்டு, ஃபயாத்தி அலல் கௌமி, ஒரு கூட்டத்துக்கிட்ட வருவான், ஃபயதூஹும், அவர்களை அழைப்பான், ஃபயுமினூன பிஹி வயஸ்தஜீபூன லஹு, அவனை நம்பிடுவாங்க, அவன் அழைப்புக்கு பதில் கொடுப்பாங்க. அவன் என்னவெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி வழிகாட்டின் பக்கம் அழைப்பான், அதை மக்கள் நம்புவாங்க. ஒரு கூட்டம் அவனுக்கு பின்னால் அவனை நம்பி போவாங்கன்ற சொல்றாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, ஃபயமுரு சமா, வானத்தை பார்த்து அவன் கட்டளையிடுவான், ஃபதும்திர், வானம் மழை பொழியும், வல் அர்து ஃபதுன்பித், பூமியை பார்த்து கட்டளையிடுவான், பூமி முளைக்கும், நிலத்துல தாவரங்கள் எல்லாம் முளைக்கும், அவன் முளைக்க சொல்லுவான். ஃபதரூஹு அலைஹிம் சாரிகத்துஹும் அத்துவலமா கானத் ஸுரன், இந்த பூமியில் உள்ள அந்த என்னது விளைச்சல்கள் எல்லாம் கடுமையான விளைச்சல்களை ஏற்படுத்துமா. அந்த நேரத்தில் ஆடு மாடுகள் எல்லாம் வந்து அதை சாப்பிடும், கொழுத்து போகும், பால்கள் நிறையும். இந்த மாதிரியான அற்புதங்களை எல்லாம், அபூர்வங்களை எல்லாம் அவன் நிகழ்த்துவான். இதை பார்த்து ஒரு சமூகம் அவனை நம்பும். இன்னொரு சமுதாயத்திடத்தில் வருவான், தன்னை பற்றி அவன் சொல்லுவான், இதை நம்பு என்று சொல்லுவான். அந்த மக்கள் நம்ப மாட்டார்கள். நீ எங்கள் இறைவன் கிடையாது, நீ தஜ்ஜால் என்று சொல்லி அந்த சமூகம் அவனை நம்புவதற்கு மறுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம். என் அன்பு தோழர்களே, என் அருமை நண்பர்களே, நாம் இந்த நபிமொழிகளை படிக்க வேண்டும், தஜ்ஜாலுடைய அடையாளங்களை புரிந்து கொள்ள வேண்டும். முடியுமான அளவு நாம் சில செய்திகளை படித்தோம், இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே இவற்றையும் நீங்களும் நான் சொன்னதை போன்று புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிமிலும் இருக்கின்ற தஜ்ஜால் என்ற பாடத்தை எடுத்து விரிவாக படித்து பாருங்கள். நிறைய தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தஜ்ஜாலிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும், தஜ்ஜாலுடைய அடையாளங்களை கண்டுகொள்ள வேண்டும். எனவே நாம் உறுதியாக இருப்பதற்கு, தஜ்ஜாலுடைய வருகையின் பொழுது நம்முடைய ஈமானில் உறுதியாக இருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், இவைகளை படித்து இவற்றிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகின்ற தொழுகையின் அத்தஹியாத்திலே இந்த துவாக்களை, மசீஹு அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் மசீஹு தஜ்ஜால் என்ற அந்த துவாவை நாங்கள் ஓதி பாதுகாப்பு பெறக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.